ஹாய், எங்கள் வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? ஃப்ரைடே இன்றைக்கி சித்ரா பௌர்ணமியும். நான் இன்றைக்கி எதுவுமே ஃபுட்டெல்லாம் செய்யவில்லை. ஏன்னா நாங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறதால வெறும் பொங்கல் மட்டும் செஞ்சு சாமி கும்பிட்டுலாம் நேத்தியெல்லாம் டிசைட் பண்ணி தான் வச்சுட்டு பாதி வேலை முடிச்சு வச்சுருந்தேன். எப்போவுமே நான் சாமி கும்பிட்றேன்னா இந்த அருகாலுக்கு பொட்டு வைக்கிறது, கதவுக்கு பொட்டு வைக்கிறது, சாமிக்கு பொட்டு வைக்கிறது மட்டும் விட்டு வைப்பேன். சரி 5 மணிக்கு எழுந்தால் 6 மணிக்கெலாம் எல்லாம் முடிச்சிடலான்னு பார்த்தா எழுந்ததே 7 மணிக்கு. 9 மணிக்கு பிளான் போட்டு வச்சுருந்தோம். பார்த்தா 10 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அவசரமாக இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த குங்குமத்தில் சாமிக்கு பொட்டு வைக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த வாசனை. இந்த தாழம்பூ குங்குமத்தில் ஒரு வழியாக சாமிக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு இந்த பக்கம் இன்றைக்கி நல்லா கருப்பட்டி போட்ட சக்கரை பொங்கல், பருப்பு அரிசியெல்லாம் ஃபஸ்ட்டே வேக வச்சு வச்சுருவேன். அப்புறம் கருப்பட்டியை நல்லா கரைச்சிட்டு நல்லா திக்காக கரைச்சிட்டு அந்த சக்கரை பொங்கலில் ஊற்றி கலக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சக்கரை பொங்கல். இது சந்தோஷோட ஃபேவரட் இந்த சக்கரை பொங்கல். ஒரு வழியாக இந்த சக்கரை பொங்கல் செஞ்ச நேரத்துக்கு நான் ஒரு ஃபுல் மீலே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். அப்படி ஆகிடுச்சு இன்றைக்கி. ஏன்னா என்ன பண்ணோம் அவசரத்தில் டைம் ஆகிடுச்சுன்னு இதை செய்கிறதா அதை செய்கிறதான்னு தெரியாமல் ஒரே ஒரு சக்கரை பொங்கலுக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. கடகடன் சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு, ஏன்னா நான் எங்கேயாவது கிளம்புறோன்னா ஒரு மேக்கப் போட்டோமா கிளம்பணுமா அப்படின்னு இல்லை. இவங்களுக்கு ஜூஸ் போடணும், அவங்களுக்கு டீ போடணும், எல்லாத்தையும் ஒரு வழியாக போட்டு முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டு பார்த்தா டைமு ஒரு 9:30 கிட்ட ஆயிடுச்சு. ஒரு வழியாக சாமிக்கெல்லாம் விளக்கேற்றிட்டு வச்சு படைச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பாய்.